அபிஷேகம் என்ன செய்கிறது அப்படின்றதுல 12வது காரியத்துக்குள்ள நம்ம போறோம். இது வரைக்கும் நான் சொல்லி இருக்கிற 11 காரியங்கள் என்னென்ன ஞாபகம் இருக்கா? நுகங்களை முறிக்கும், சாட்சியாய் நிலைநிறுத்தும், முன்னேற்றத்தை கொடுக்கும், தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற செய்யும், தேவன் உயர்வை அதன் மூலமாய் கொடுப்பார். அபிஷேகத்தின் மூலமா நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எம்பவர் பண்ணப்படுறோம். டு செட் த கேப்டிவ்ஸ் ஃப்ரீ, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைநிறுத்துகிறது அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்குது. நம்ம ஜெபிக்கும் ஜெபங்களை வல்லமையுள்ள ஜெபங்களாய் மாற்றுகிறது தேவனுடைய அபிஷேகம். நம்முடைய வார்த்தைகளை வல்லமையுள்ளதாய் மாற்றுகிறது. அப்புறம் போன வாரத்தில் நம்ம பார்த்து முடித்தது தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள், வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் நம்மளை பல இடங்களுக்கு கொண்டு செல்கிறது. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ப்ராஃபெட்டிக் இன்சைட், இது எல்லாவற்றையும் அபிஷேகமானது நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது anointing empowers our service. நாம் தேவனுக்கு செய்யும் சேவையை இந்த அபிஷேகமானது வலுவூட்டுகிறது, பலப்படுத்துகிறது, வல்லமையுள்ளதாய் மாற்றுகிறது. வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகாய் chapter 1 and verse 14. பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஓகே, இப்போ இந்த வசனத்தினுடைய பின்னணியை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. பின்னணி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பல காலமாக தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசன வார்த்தையும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். அவர்கள் சிறையிருப்புக்குள் இருந்த காலங்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி நிறைய தீர்க்கதரிசனங்களை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க சிறையிருப்பை விட்டு வெளியில வர்றாங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை அனுப்பி 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 செவி கொடுக்கலன்றதுனாலயோ என்னவோ தெரியல, ஆண்டவர் சிறையிருப்புல இருந்து வெளியில கொண்டாடும் போது அங்க தீர்க்கதரிசிகளே இல்லை. ஒருவேளை அவங்க பாபிலோன்ல இருந்துட்டாங்களா, அல்லது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொஞ்ச காலத்துக்கு தடை செய்து வைத்தாரா என்னன்றது தெரியல. தீர்க்கதரிசிகளை ரொம்ப காலமா நம்ம பார்க்கறது இல்லை. பாபிலோன்ல இருந்து கோரேஸ் ராஜா போங்கன்னு அனுப்பி விடும் போது யார் யார் வரா சொல்லுங்க பார்ப்போம். எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள், வேத பாரகர், போதிக்கிறவர்கள், தலைவர்கள், இவங்க தான் வர்றாங்களே தவிர தீர்க்கதரிசி அங்கே இல்லை. வெகு காலத்திற்கு பின்பு தேவன் அங்கே மறுபடியும் தீர்க்கதரிசியை எழுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகாய்க்கு தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை அவருடைய ஆவியினாலே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன சூழ்நிலையில இந்த வார்த்தை உண்டாச்சு அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த வார்த்தையை தேவன் அனுப்பினார், ஏன் ஜனங்களுடைய ஆவியை எழுப்பினார், ஏன் அவர்கள் மறுபடியும் ஆலயத்தில் வந்து வேலை செய்தார்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, பல காலமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணி என்ன செய்யப்பட்டிருந்தது? தடை செய்யப்பட்டிருந்தது, நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்குரிய காரணங்கள் கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும். நிறைய சன்பலாத்துக்கள், தொபியாக்கள் எழும்பி இந்த ஆலயம் கட்டப்படக்கூடாதுன்னு எதிர்த்து நின்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன் சைடு அந்த ஆப்போசிஷன் என்ன செஞ்சிருச்சு? இவங்கள தடுத்து நிறுத்திடுச்சு. ஒரு ராஜா இல்லைன்றான், இன்னொரு ராஜா கட்டலான்றான், இன்னொரு ராஜா கட்டக்கூடாதுன்றான். டெம்பரரியா ஒர்க் என்ன ஆயிடுச்சு? ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. ஆலயம் கட்டுறதே நின்று போயிடுச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு, பாபிலோன் நுகம்னா என்னன்னு சொன்னேன். பாபிலோன் நுகம் சுகமான நுகம் இல்லையா? அந்த பாபிலோனிய நுகத்துல அவங்க வீடுகளை கட்டலாம், பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம், திராட்சை தோட்டங்களை நாட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா எங்க செய்யணும்? பாபிலோன்ல தான் செய்யணும். ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா முக்கியமா அவங்களுக்கு என்ன இல்லைங்க? தேவனுடைய ஆலயம் அங்கே இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை விட்டு அவர்கள் புறம்பே இருக்கிறார்கள், தங்கள் சுதந்திரத்துக்குள் இல்லை. சொன்னா இல்லையா உங்களுக்கு? இப்ப வந்துட்டாங்க. ஆண்டவர் வந்து பாபிலோனிய நுகத்திலிருந்து அவங்களை என்ன செஞ்சிட்டாரு?
விடுவித்து மறுபடியும் அவங்களுடைய தேசத்துக்குள்ள கொண்டாந்துட்டாரு. ஆனா தேசத்துக்குள்ள வந்தா இப்ப என்ன இல்லைங்க, ஆலயம் இல்லை. அந்த ஆலயம் தான் அவங்களுடைய லைஃபுக்கே சென்ட்ரல். இப்போ அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்ச உடனே, திரும்ப ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அங்க சன்பலாத்துக்கள் தொபியாக்கள் எழும்பி இவர்களை எதிர்க்கிறாங்க. எதிர்ப்புனாலே கட்டப்பட்டு கொண்டிருந்த ஆலயம் பாதியில நின்றுச்சு. நின்றது மட்டுமல்ல, இவங்களுக்கு கட்டணுன்ற மனதும் தைரியமும் இருந்தா கூட அவங்ககிட்ட பணம் இல்லை. ஏன்? they are in an impoverished state. எங்க வந்திருக்காங்க? இடிக்கப்பட்டிருக்கிற, நொறுக்கப்பட்டிருக்கிற, அவங்களுடைய எல்லா பின்னணியும் இடிஞ்சு போன ஒரு நிலைமைக்கு அவங்க திரும்பி வந்திருக்காங்க. கட்டணும்னு நினைச்சா கூட கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை கையில. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்துக்கு வர்றாங்க, வீடுகளெல்லாம் அழகா நாங்க விட்டுட்டு போன மாதிரியே இருக்கு, எங்க பொருளெல்லாம் உள்ள இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க சிறையிருப்பில் இருந்துட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஹாலிடே முடிச்சு திரும்ப வீட்டுக்கு வர மாதிரி அழகா வந்து வீட்டில் குடியேறிட்டோம்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. எப்படி இருக்கு? அலங்கங்கள் அக்கினினாலே சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது, வீடுகள் இடிந்து கிடக்கிறது. இப்போ அவன் அங்க இருந்து ஆலயத்தை கட்டணும்னா கூட அவனுக்கு என்ன தேவை? வீடு தேவை இல்லையா? பட்டணத்துக்குள்ள அவன் வாசமா இருந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு வீடு தேவையா இல்லையா? அப்போ பர்சனல் நீட்ஸ் இதுவும் ஒரு தடையாக அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த தடைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களால தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாம வேலை அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். என்ன பேசுறாரு? நீங்கள் எழுந்து வேலைய செய்யுங்கன்னு சொல்லி அவங்களோட கூட பேசின உடனே அங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவி, யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவின் ஆவி, செருபாபேலினுடைய ஆவி, அடுத்தது மீதியான ஜனங்கள் எல்லாருடைய ஆவியையும் கர்த்தர் எழுப்பிட்டார். ரொம்ப நாளா தீர்க்கதரிசன வார்த்தை இல்லாம போனாதான் என்ன செய்யறோம்? சில நேரத்துல ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். வாசிங்க ஆகாய் 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஓகே, ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதீ. ஏன்? ஏன்? யார் இருக்கா? ஆவியா. எப்போல இருந்து இருக்கிறாரு? எகிப்திலிருந்து புறப்பட்ட என்னைக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்கள வெளியில புறப்பட செஞ்சாரோ அன்னைக்கு கைப்பிடிச்ச ஆண்டவர் அவங்கள கைவிடவே இல்லைங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கரம் பிடித்திருக்கிறவர் நம்மை ஒருபோதும் கைவிடுறதில்ல. நம்ம உணராம இருக்கலாம், நம்ம அறியாம இருக்கலாம், அவர் அறியாமல் இருப்பதில்லை, அவர் கைவிட்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. சிறையிருப்பில் இருந்த காலத்துல எங்க இருந்தார் ஆவியானவர்? எங்க இருந்தார் ஆவியானவர்? அவங்க நடுவுல நிலை கொண்டு இருந்தார். எங்க போனாலும் போனாரு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களில நானும் காயப்பட்டேன். அதை எரேமியா தீர்க்கதரிசி எழுதுனது போல இருக்கும். ஆனா உண்மையிலே சொல்ல போனா ஆண்டவர் அவருடைய ஜனத்தின் காயங்கள்ல அவர் காயப்படுறாரு. அவங்க நொறுங்குதலின் சத்தத்தை அவர் கேட்கிறாரு. தூரத்துல இருக்கிற தேவனா இருந்தா அவர் கேட்க முடியாது, சமீபத்துல இருக்கிறவராய் இருக்கிறபடினால் தான் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன ப்ராப்ளம் இருந்தது? பொருளாதாரம் அவங்க கையில இல்ல. ஆசை இருந்தா கூட பொருளாதாரம் இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகாய் 2:6-8 வரைக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்க கையில வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, ஆனால் எங்கள் தேவன் கையில வெள்ளியும் பொன்னும் அவர் கையில இருக்குங்க. அல்லேலூயா. பேதுரும் யோவானும் சொல்றாங்க,
வெள்ளியும் பொன்னும் அல்ல, உள்ளதை நாங்க கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் நம்ம கையில இருக்க போறதில்ல, அவர் கையில இருக்கட்டும். ஏன்னா அப்பப்போ நமக்கு தேவையானது என்ன செய்வாரு, அங்கிருந்து அனுப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன தடையா இருந்தாலும் அவர் பார்க்கிறார். எழும்புனா போதும், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை எழுப்பி விட்டுருச்சுன்னா போதும், அவர் பாக்கி எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது பொண்ணும். அஃப்கோர்ஸ் இந்த ப்ராமிஸ் வந்து புதிய ஏற்பாட்டு சபையில தான் வாக்குத்தத்தம் நிறைவுக்கு வருகிறது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜனங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை கர்த்தர் அனுப்பினாரானால் அதை செஞ்சிருப்பாரா இல்லையா? செஞ்சிருப்பார். ஏதோ ஒரு விதத்துல அந்த காலகட்டத்துல நிறைவேறி இருக்கும். நமக்கு அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ் இல்லை அந்த காலத்துக்கு, அதனால நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்தால், வாக்குத்தத்தம் கொடுத்ததில் உண்மை உள்ளவராய் இருக்கிறவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட். ஹல்லேலூயா. மூணாவதாக அவங்களுக்கு இருந்த பிரச்சனை, எங்க தேவைகள், நாங்க என்ன பண்றது, எங்க வீடு இடிஞ்சு கிடக்குது, நாங்க தங்குறதுக்கு இடம் இல்லையே, எங்களுக்கு ஆகாரம் இல்லையே, எங்களுடைய களஞ்சியங்கள்லாம் காலியா கிடக்குதே. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள தோலை தட்டி சொல்லுங்க, கவலைப்படாத, தேவைகளை குறித்து கவலையே படாத, ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் வேலையை முதலாவது நீங்க செய்தீங்க, தேடினீங்கன்னா உங்க தேவைகளை குறைவில்லாமல் நிறைவாய் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், இது பழைய ஏற்பாட்டு காலம். ரைட். தேவன் நான் சொன்னது போல ஆவியானவர் அங்க வெளியில இருக்கிறாரு. இப்போ எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. வெளியில நின்னுட்டு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, திடன் கொள், வேலையை நடத்து, பி ஸ்ட்ராங். இன்னைக்கு ஆண்டவர் பி ஸ்ட்ராங்னு சொல்றது மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்குரிய ஆவியை நமக்குள்ள போட்டாரு. ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். சாக்கு போக்கு சொல்றதுக்கு இனி வேலையே இல்லை, நேரமே இல்லை. செய்யுங்க வேலைய. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் வல்லமையான காரியங்களை வச்சிருக்கிறாரு. ரைட். ஸோ என்ன வரம் செயல்பட போகிறது என்பது உங்கள் தேவைக்கு ஏற்ப ஆண்டவர் செயல்படுத்துவார். கவலைப்படாதீங்க. நீங்க கேட்காதீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை கொடுங்க, அந்த வரத்தை கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவ்னஸ் எதுல இருக்குன்னா தீர்க்கதரிசன வரத்துல. தீர்க்கதரிசன வரம் வந்துட்டா, அந்த தீர்க்கதரிசனம் சொன்னா நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. கரெக்ட். கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவட்ட கையை உயர்த்தி சொல்லிருங்க, ஆண்டவரே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, 9 வரமும் எனக்குள்ள இருக்குது, எதை ஆக்டிவேட் பண்ணணுமோ, எந்த நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணணுமோ ஆக்டிவேட் பண்ணிருக்க ஆண்டவரே, கொடுத்துட்டேன் நான் உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா. ஓகே, ரைட். இப்போ இந்த வரங்கள்ல சொல்லப்படாத ஒரு ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் இருக்கு. நான் அதை கிஃப்ட்னு சொல்ல மாட்டேன், உரிமைன்னு சொல்வேன். அதாவது ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டா, அந்த குடும்பத்தில் சில பரம்பரை சொத்துக்கள் இருந்தா, அந்த குடும்பத்தில் பிறந்தது நிமித்தமா என்ன ஆயிருது, உங்களுக்கு அந்த உரிமை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிருது. கரெக்டா? யாராலையும் அதை மாற்ற முடியாது. நோ ஒன் கேன் சேஞ்ச் இட். விளங்குதா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து போராடவே மாட்டீங்க. எனக்கு இருக்கிறது எனக்கு வந்து தான் ஆகும். கரெக்ட்? யூ வில் நாட் ஃபைட். விட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு. ரைட்? இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை சொல்லி கொடுக்க போறேன். வாசிங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது உங்க உரிமை இல்லை, இது இயேசு கிறிஸ்து செஞ்சது. ஆனா இதை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால வாசித்துட்டு அடுத்ததுக்கு போலாம். Matthew 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஓகே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால்.
ஓகே, தேவனுடைய ஆவியானவர் இருந்தா அங்க என்ன நடக்கும்? பிசாசு துரத்தப்படும். ஓகே, இயேசு தேவனுடைய குமாரன், ரைட்? அவர் தாராளமா சொல்லியிருக்கலாம், நான் தேவனுடைய குமாரன் ஆக்கியால் நான் பிசாசுகளை துரத்துகிறேன் சொன்னாரா? இல்ல. அவர் என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய ஆவியினால. ஏன் சொல்லி வச்சார்னா, அவரும் தேவனுடைய ஆவியினால செய்தார், நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினால தான் செய்ய முடியும். ஆவியானவர் இல்லாம எந்த பிசாசையும் நீங்க துரத்த முடியாது. விளங்குதா? ஏன்னா இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, மார்க் 16ல 16-17 ஞான ஸ்நானத்தை குறித்து பேசும் பொழுது மார்க் எழுதுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். வாசிங்க, மார்க் 16-17. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க நம்ம வாசித்த உடனே என்ன யோசிக்கிறோம்? சரி, நான் விசுவாசிச்சு ஞான ஸ்நானம் பெற்றா போதும், நான் பிசாசுகளை துரத்திடலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இங்க ஆவியானவரை பத்தி ஒண்ணுமே சொல்லலன்றதுனால நம்ம யோசிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? தேவன் அவரே தேவனுடைய ஆவியினால துரத்தினார்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆவியானவரால தான் துரத்த முடியும், ரைட்? இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இன்னும் ஆவியானவர் கொடுக்கப்படல. கரெக்டா? மார்க் 16ல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஆவியானவர் இன்னமும் ஊற்றப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் 2:38க்கு வாங்க. ஒரு விரல் வச்சுக்கோங்க, மார்க் 16ல வச்சுக்கோங்க. அதே நேரத்துல அப்போஸ்தலர் 2:38 நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப என்ன சொல்றாரு பேதுரு? பேதுரு என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்பி, அங்க என்ன சொல்றாரு? விசுவாசித்து நீங்க விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் எடுங்கள். ஆக்சுவலி மார்க்ல இயேசு கிறிஸ்து சொன்னது மிடில் 2 ஸ்டெப்ஸ். இங்க பேதுரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பை இன்க்ளூட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள். எதிலிருந்து மனம் திரும்புங்கள்? உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினாலோலே விசுவாசம் வராது, ரைட்? மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்கள் விசுவாசத்துல நிலை நிற்கவே முடியாது. மனம் திரும்புங்க. இப்போ நம்ம மார்க்குக்கு போவோம். மார்க் 16ல என்ன சொல்றாரு? விசுவாசிங்க. என்னத்தை விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார்னு விசுவாசிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் பெறுங்கள். ஓகே, அப்போஸ்தலர் 2:38ல ஆரம்பிச்சோம், மனம் திரும்புங்கள். மார்க் 16-17 என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்குங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள். திரும்ப கம் பேக் டு ஆக்ட்ஸ் 2:38. அங்க என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக்கி ஞான ஸ்நானம் பெற்றால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். நம்மையும் கிறிஸ்துவையும் இணைக்கிற அந்த இணைப்பு பரிசுத்த ஆவியானவர். அவருக்குள்ள இருக்கிறது டியூப் போட்டு நமக்குள்ள கொண்டாடுற மாதிரி கொண்டாந்துடுறாரு. அல்லேலூயா. அவர் தானே அந்த தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, நமக்குள்ள வந்துட்டாரு. நமக்குள்ள அதே வல்லமை, அதே வரங்கள், அதே கிருபைகள். இதுலயும் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு, நான் செய்த கிரியைகளையும் செய்வீர்கள், இவைகளை காட்டிலும் மேலானவைகளை செய்வீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மேலானதை செய்யணும்னு ஆசை இருக்கு? இன்னைக்குல இருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் வாழ்கிற தெருவுல பிசாசு உள்ளே நுழைய கூடாது ஆண்டவரே, ஓடிடும். இட் இஸ் பாசிபிள். ஐ வில் டெல் யூ. நான் சொல்றேன் உங்களுக்கு. நாங்க ஒரு முறை கோயம்புத்தூர்ல தங்கியிருந்தோம் ஒரு வீட்டில். எனக்கு மிக நெருங்கின ஒரு நண்பர் இருக்கிறாங்க அங்கே. அவங்க வீட்டில் தங்கியிருக்கோம். அவங்க பிரதருக்கு நல்லா இந்த பிசாசுடைய தாக்குதல் இருந்தது. ஒரு நாள் நைட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு, அவங்களுக்கு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு லேட் நைட் தூங்குவோம். தூங்கிட்டு இருக்கோம். அவர் காலைல எந்திரிச்சு சொல்கிறாரு, நேற்று நைட்டு இந்த சலங்கை போட்டுட்டு நடந்து வர சத்தம் கேட்டுச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த எண்டுக்கு வருது, சல 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 சலன்னு காலை தட்டுது, திரும்ப போயிடுது. திரும்ப நடந்து வர சத்தம் கேட்குது, திரும்ப அங்கே நின்று சக 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 காலை போட்டு ஆட்டுற மாதிரி இருக்கு, திரும்ப போயிடுது. இது என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ன உடனே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இங்க உள்ள நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா அதால அங்க தாண்டி போக முடியாது.
அல்லேலூயா. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் நடக்கும். இத்தனை நாள் உங்க வீட்டை கடந்து போற சத்தம் கேட்டிருந்ததுன்னா இனிமேல சொல்லுங்க, இம்மட்டுமா இனிமேல வராதே. அல்லேலூயா. You can do it. அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் செய்வார், நீங்கள் அனுமதித்தால். அவ்வளவுதான். புரியுதா? ஓகே. இப்போ எக்ஸ்ட்ராடினரி மிரக்கிள்ஸ் அடுத்தது 28ல நம்ம பார்க்கிறோம். புபிலியோனுடைய தகப்பன் அவரை சுகமாக்குனாரு. ஜீவன் அப்போஸ்தலர் 14ல பவுல கல்லெறிஞ்சி கொன்னுட்டாங்கன்னு நினைச்சா அவர் அங்கிருந்து எழுந்து போறார். அது ஒரு அற்புதம். இவர் தான் உயிரோட எழும்பினாரா? 20ஆம் அதிகாரத்துல அவர் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலைல புறப்பட்டு ஷிப்ல புறப்பட்டு போனோம். நைட்டு பூரா பேசிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு? ஐத்துக்கு என்ற வாலிபன் கேட்டுக்கொண்டே இருந்தான், தூங்கி கீழே விழுந்து செத்துட்டான். இதுக்குதான் சொல்றது பிரசங்கத்துல தூங்கக்கூடாதுன்னு. நல்ல வேளை கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். என்னாச்சு? தூங்கி கீழே விழுந்து மரித்தவனா எடுத்தாங்களாம். உடனே பவுல் போறாரு, போய் அவனை ஜீவனோடு கூட எழுப்பினார். ஏன்? ஜீவனின் வல்லமை அவருக்குள் செயலாற்றுகிறது. அவர் அவனை எழுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜீவனின் வல்லமையை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிங்க. மரணத்தை பிசாசு கொண்டாடுறானா, மரண பயத்தை கொண்டாடுறானா, இயேசுவின் நாமத்தினால ஓடு. உயிர்த்தெழுதலின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. பிசாசே உன்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. ஓட்டி விடுங்க அவனை. அதுக்கப்புறம் மற்றவங்களை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருவாரு. அல்லேலூயா. இருக்கு உங்களுக்குள்ள. நமக்கு செயல்படுத்தாம மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? செயல்படுத்த முடியாது. அடுத்தது பாருங்க, பை சான்ஸ் தப்பிச்சிட்டாருங்க ஃபர்ஸ்ட் டைம் கல்லடிச்சப்போ அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்கன்றதுக்காக வேண்டி இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க சிஸ்டர். 2 முறை ஒரு காரியத்தை செஞ்சுட்டா அதை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு. பவுல் வாழ்க்கையில 2வது தடவை எங்க கன்ஃபார்ம் பண்ணாரு? விரியன் பாம்பு நெருப்புல இருந்து வெளியில வந்து அவர் கையை கடிக்குது. மனுஷன் செத்து உழுவான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உயிரோட போய் நடந்து கொண்டு இருக்கிறார் அவர். அல்லேலூயா. விளங்குதா? எத்தனை பேருக்கு ஏறிடுச்சு? அல்லேலூயா. ஏறிடுச்சா? சத்தியம் உங்க ரத்தத்துல ஏறிடுச்சுன்னா இனிமேல இது கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே, கை தட்டிட்டு போனீங்க இருக்கு. அடுத்தது பிசாசுகளை துரத்தினான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பின்தொடர்ந்து வந்து குறி சொன்ன ஆவியை உடைய பெண்ணை பார்த்து சினம் கொண்டு சொல்றான், அவளை விட்டு போ அப்படின்னு உடனே ஓடி போயிருச்சு. எஜமானுக்கு ஆதாயம் போச்சு. அடிச்சான், கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டான். பவுலுக்குள்ள இருக்கிற வல்லமை சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தையும் அசைச்சிருச்சு. அல்லேலூயா. என்னங்க நீங்கெல்லாம் கை தட்டி எழுமணும்னு பார்த்தேன் நான். உங்களை எவ்வளவு வேணா எதுக்கலாம். பவுல்னு சொல்றதுனால பவுலோட உங்க திங்கிங்கை லிமிட் பண்ணிடாதீங்க. இந்த வேதத்துல எழுதி இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் இருக்கிற வல்லமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அடிச்சான், சத்ருவ வெளியில துரத்தினான், பிசாச துரத்தினோடனே கொண்டு போய் அடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டான். சிறைச்சாலையில போட்டா சிறைச்சாலை வாயை திறந்து ஐயோ இவனெல்லாம் அடக்கி வைக்க முடியாது, வெளியில போன்னு சொல்லி அதே வெளியில விட்டுருச்சு அவனை. அல்லேலூயா. அல்லேலூயா.